வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது சாய்ஸ் ஃபில்லிங் வரப்போகுது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து காலேஜை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறதுல தான் இருக்கீங்க. இப்போனா சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாருமே ரெடி பண்ணிட்டீங்க. இப்போது தமிழ்நாட்டில் வந்து 450 காலேஜுக்கு மேலே இருக்குது. தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது? 450 காலேஜுக்கு மேலே இருக்குது. அதில் வந்து இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது என்னென்ன கேட்டகரியில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அட்டானமஸ்னா என்ன, நான் அட்டானமஸ்னா என்ன, இந்த காலேஜோட பாஸ் பர்சன்டேஜ் என்ன, இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, இந்த காலேஜில் வந்து மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மெயினாக பார்க்குறது பிளேஸ்மெண்ட். இந்த காலேஜில் வந்து என்ன பிளேஸ்மெண்ட், புரியுதா? இந்த பிளேஸ்மெண்ட்டை தான் வந்து எல்லாருமே பிரதானமாக பார்த்துட்டு காலேஜை வந்து சூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து பெரிய பெரிய காலேஜஸ் வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க வந்து எப்படி வந்து விளம்பரம் பண்ணுறாங்க, அந்த இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி வந்து பெர்சீவ் பண்ணுறீங்க. ஏன்னா இது ஜஸ்டியாக ஒரு மார்க்கெட்டிங் தான். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நான் ஒரு சின்ன ஔவையார் கதை சொல்கிறேன். ஔவையார் வந்து அதியமான் தொண்டைமான் வந்து 2 ராஜாக்கள் இருந்தாங்களாம். அந்த அதியமான் தொண்டைமான் வந்து 2 ராஜாக்கள் இருக்கும்போது தொண்டைமான்கிட்ட போய் வந்து ஔவையார் என்ன சொல்லிச்சான், நீ வந்து உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் புதுசாக இருக்கு, ஆனால் அந்த ராஜா கிட்ட வந்து அந்த ஆயுதம்லாம் ரொம்ப பழசாக இருக்கு, அவன் வந்து சும்மா வந்து அந்த அவனோட ஆயுதத்தில் வந்து ரத்தக்கரை படிஞ்சு அப்படின்னு இருக்கு, ஆனால் உன்னுடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லிச்சான். யாரு? ஔவையார். உடனே வந்து அந்த ராஜா என்ன நினச்சிக்கிட்டாராம், ஆஹா நம்மளை வந்து ஔவையார் வந்து ரொம்ப நல்லா பாராட்டுறாங்கன்னு நினச்சிக்கிட்டாராம். ஆனால் உண்மையிலே வந்து ஔவையார் என்ன சொல்லிக்கிறது தெரியுமா? வஞ்சக புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. ஒருத்தனை புகழ்வது போல் இகழ்வதும் இகழ்வது போல் புகழ்வதும் தான் என்னது? வஞ்சக புகழ்ச்சி அணி. இதுதான் சொல்லுச்சு. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா, லூசுமாக்கான், நீ வந்து போருக்கே போகலை, போருக்கு போகாமல் வந்து உன்னுடைய ஆயுதம்லாம் புதுசாக இருக்கு, ஆனால் அவன் வந்து அதிகமாக போர் பண்ணி அவனுடைய ஆயுதம்லாம் எல்லாம் இரத்தக்கரை படிந்து அவ்வளோ இருக்கு, அவன் தாண்டா வீரேன்னு இவன்ட்ட வந்து சொல்லாமல் சொல்லிச்சான். எதுக்கு சார் வந்து இப்போ வந்து பிளேஸ்மெண்ட் சொல்லி பேசும்போது வந்து இதை பற்றி பேசுறீங்க? இதுக்கு அர்த்தம் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து நிறைய காலேஜஸ் வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணுறாங்க. மெயினாக வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு பிளேஸ்மெண்ட், இதை ரெண்டை தான் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எங்கிட்ட அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணோம்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுது பில்டிங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்படியே அந்த காலேஜை போனீங்கன்னா ஒரு கார்பரேட்டோட இது இருக்கும். அப்படியே அந்த உள்ளே போகும்போதே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கார்பரேட் செட்டப்பில் போனால் எப்படி இருக்கும், ஒரு ரிசப்ஷன், அது அப்படியே ஒரு லாபி, அது எல்லாமே பண்ணி ஒரு லைட்டாக வச்சு அந்த உள்ள ஒரு அந்த காலேஜ் போகும்போதே வந்து எப்படி இருக்கும், ஒரு இதை பார்த்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னது, காலேஜ் பயங்கரமாக இருக்கு. அப்படி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா பில்டிங் மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அந்த காலேஜில் இருக்கிற எல்லா லேப்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு, கிளாஸ் ரூம்ஸும் எல்லாமே அப்டேட்டடாக இருக்கணும். இது பேர் தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆனால் பெரும்பாலான கல்லூரிகள் வந்து பக்காவாக வந்து அந்த பில்டிங்ஸு அந்த பிளைவுட்லாம் போட்டு ரொம்ப நல்ல இன்ஃப்ரா இருக்கும். ஆனால் அவங்களோட மிஷின்ஸு, லேத்து போக வந்து கம்ப்யூட்டர்ஸு, லேபோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ காலேஜ் ஆரம்பித்தாங்களோ அதுதான் இருக்கும். மேக்ஸிமம் கல்லூரி சார், நான் எல்லா காலேஜும் சொல்ல, மேக்ஸிமம் காலேஜ் என்னது, அவங்க காலேஜ் ஆரம்பிக்கும் போது என்ன இருக்கோ அதுதான் இருக்கு. 1-2 வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கரண்ட்டுக்கு அவங்க மேக்ஸிமம் வந்து எந்த காலேஜ் என்னது அப்டேட் பண்ணவே இல்லை. ரைட், கம்மிங் டு பிளேஸ்மெண்ட்.
முதல்ல வந்து நீங்க இன்ஃப்ரா பார்த்து ஏமாறுறீங்க. இன்ஃப்ரா வந்து நான் ஔவையார் கதையை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பிளேஸ்மெண்ட் அல்டிமேட் வந்து எல்லாத்தோட இது என்னது சார், எனக்கு வந்து ஒரு நல்ல பேக்கேஜ் கொடுக்குற ஹையஸ்ட் சேலரி கொடுக்குற ஒரு காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் வேணும்னு கேட்குறீங்க. தப்பே கிடையாது. இது எப்படின்னா, இப்போ நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட வழிகாட்டி நடந்தது, மதுரையில் நடந்தது. அப்போ வந்து ஒரு 4-5 காலேஜ் வந்து கோ ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அங்கே நான் போயிருக்கும் போது ப்ரௌச்சர்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம எந்த ஒரு எக்ஸ்போக்கு போனாலும், எஜுகேஷன் எக்ஸ்போக்ஸ் போனாலும் எல்லா காலேஜுமே என்ன செய்கிறாங்க, அவங்களோட ப்ரோச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சில இடத்துல வந்து அவங்களோட எல்இடி வச்சு அவங்களோட காலேஜோட இன்ஃப்ராவை காமிக்கிறாங்க. ரைட். இப்போது நான் வந்து டிஸ்க்ளைமர் இப்போயே சொல்லிடுறேன், இந்த வீடியோ எந்த காலேஜையும் ப்ரொமோஷன் கிடையாது, எந்த காலேஜையும் டிகிரேட் கிடையாது. இது எல்லாமே இப்போ நாங்கள் பேச போகிறது எல்லாமே அந்தந்த காலேஜ் கொடுத்த ப்ரௌச்சர்ஸ். நான் எந்த காலேஜும் நான் பேர் சொல்ல விரும்பலை. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எல்லா எக்ஸ்போலையும் எல்லா காலேஜ் நீங்கள் விசிட் பண்ணுமே அந்த ப்ரோச்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரோச்சர்ஸில் வந்து அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா பிளேஸ்மெண்ட். இதை பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு டாப் காலேஜ் ஓட ப்ரௌச்சர். அந்த ப்ரௌச்சரில் வந்து அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அவங்களோட ஹையஸ்ட் சேலரி 51 lakhs, ஆவரேஜ் சேலரி 7 lakhs. அடுத்தது 110 கம்பெனிஸ் வந்திருக்காங்க. ரைட். அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் வந்து 95.2% வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. குட், ரொம்ப நல்ல ஹேட்ஸ் ஆப். கண்டிப்பாக வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரைட். அதுக்கு கீழேயே பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் 2024 பேட்ச்னு ஒரு காலேஜோட நான் வந்து இது இந்த காலேஜ் 2-3 காலேஜோட ப்ரௌச்சரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரைட். அவங்க போட்டிருக்கிறது இது வந்து அவங்க கொடுத்த ப்ரௌச்சர் தான். 50 lakhsக்கு மேலே 2 பேர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, என்னுடைய வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணுங்க. 50 lakhsக்கு மேலே எத்தனை பேர்? 2 பேர். 20 lakhs per annum வந்து 5 பேர். 10 lakhs per annumக்கு வந்து 61 பேர். 6 lakhs per annum வந்து 288 பேர். அடுத்தது 4 lakhs per annum 324 பேர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 4 lakhs per annum 324 பேர். ரைட். இப்போ நீங்க டாப் காலேஜஸ்ல வந்து எவ்வளவோ டொனேஷன் கொடுத்து சேர்றீங்க. மேபி வந்து அது 5 லட்சமா இருக்கலாம், 8 லட்சமா இருக்கலாம், 10 லட்சமா இருக்கலாம். ஒரு சிலவங்க காலேஜஸ் வந்து சார் நாங்கள் டொனேஷன் வாங்க மாட்டோம்னு சொல்றாங்க. மெரிட் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஃபீஸை கூட்டிடுறாங்க. நார்மலாக 2 லட்சம் 1.5 லட்சம் ஃபீஸ் வர இடத்துல 3.25 லட்சம் 3.5 லட்சம் வாங்கிட்டா பெர் ஆனம் ஃபீஸே 2 லட்ச ரூபா கூட வாங்குறாங்க. அப்படின்னா 4 வருஷத்துக்கு வந்து 2 லட்ச ரூபா மணிக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னா 8 லட்சம் கூட்டிடுறாங்க. இது ஆனால் வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸா we are selecting by merit management. மெரிட் மேனேஜ்மெண்ட் நல்லாப்பா எங்களுக்கு வந்து அந்த ஃபீஸில் கொடுங்க. அப்புறம் ஏன் நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாற்றுறீங்க? நீங்கள் மெரிட் மேனேஜ்மெண்ட் எடுத்தீங்கன்னா அது பேர் என்னது? மெரிட் மேனேஜ்மெண்ட். மெரிட்னா வந்து நல்லா படித்த பசங்களை நீங்கள் எடுக்கிறீங்களே. மெரிட் மேனேஜ்மெண்ட்னா என்னது? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன செஞ்சிடறாங்க? மேக்ஸிமம் காலேஜஸ் இதான் பண்ணுறாங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல வரேன். இப்போ 324 பேருக்கு வந்து 4 லட்சம் கொடுக்குறாங்க. ஸோ 4 லட்சம் வந்து ஒரு ஐடி கம்பெனியோட மினிமம் அவ்வளோதான். 3.6 lakhs எல்லா ஐடி கம்பெனியும் என்ட்ரி அவங்களோட சேலரி அதான். ஸோ அவங்க 4 lakhs அரௌண்டில் வந்து 324 பேர் மேக்ஸிமம் கொடுக்குறாங்கன்னா, ஆனால் நீங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த விளம்பரத்தில் என்ன பார்த்தீங்க, அந்த 51 லட்சம் ரூபா ஹையஸ்ட் சேலரி தான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 51 லட்சம் நீங்கள் பார்க்குறீங்க. 51 லட்சம் வந்து இருக்கிற எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தாங்களா, இல்ல அட்லீஸ்ட் ஒரு 50%க்காக வாங்கி கொடுத்தாங்களா, இல்ல அட்லீஸ்ட் 25%க்காக வாங்கி கொடுத்தாங்களா? 2 பேர். அந்த 2 பேருக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா காலேஜோட எஃபர்ட் இருக்கு. அது போக அந்த ஸ்டூடெண்டோட எக்ஸ்ட்ரா எபிலிட்டினால தான் அவன் வந்து செலக்ட் ஆயிருக்கான். இதை வந்து நீங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் நினைச்சுக்கோங்க.
அதாவது நீங்க வந்து 51 லட்சம் 80 லட்சம் சொல்லி நீங்க அந்த விளம்பரம் தான் பாக்குறீங்க. ஆனா அது எத்தனை பேருக்கு 1 or 2 தான். ஒரு காலேஜில் 60 லட்சம் 80 லட்சம் விளம்பரம் பாத்தீங்கன்னா ஒரு பையன். இப்ப நான் இந்த 51 லட்சம் சொல்றது 2 பையங்க. ஆனா நீங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, எல்லாத்துக்கும் 51 லட்சம்னு உங்களை வந்து நம்ப வைக்கிறாங்க. ரைட். அடுத்த காலேஜ், இந்த காலேஜ் வந்து ரொம்ப ரீசெண்டா ஃபேமஸ். எதுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னு தெரியல, அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அந்த காலேஜோட ப்ரௌச்சர், அவங்களோட காலேஜ்ல வந்து 450+ ஸ்டூடெண்ட் பிளேஸ்டு. நல்லா தெரியுங்க, 450+ ஸ்டூடெண்ட் பிளேஸ்டு. அதுல வந்து நீங்க அந்த இது நம்ம மறுபடியும் அந்த நல்லா பாருங்க, அந்த 4 பேருக்கு வந்து 40 lakhs per annum இன்டர்ன்ஷிப் ஆஃபர் அபோவ். அதுவும் நல்லது, இன்டர்ன்ஷிப் ஆஃபர் அபோவ். எத்தனை பேர்? 4 பேர். அடுத்தது 13 ஸ்டூடெண்ட்ஸ் 25 lakhs per annum. 55 ஸ்டூடெண்ட்ஸ் 10 lakhs per annum. 92 students 7 lakhs per annum. ரொம்ப முக்கியமானது 430 ஸ்டூடெண்ட்ஸ் 4 lakhs per annum. அவங்க மேலே சொன்னதே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 450+ தான். 450+ என்ன சார்? 450 வந்து 1 2 3 ஒரு 450 460 என்ன சொல்லுவாங்க, 450+. அதுதான் வந்து என்னது, இப்ப 450+ 1000 800 450+ சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா அடுத்த பிக் நம்பரோட பிளஸ் சொல்லிடுவாங்க. 450+ என்னது, 450ஓட 10 20 கூட இருக்கும். ரைட். இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணுங்க. 4 lakhsக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்? 430. 7 lakhsக்கு 92 ஸ்டூடெண்ட். 55 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 lakhsக்கு. 13 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 25 lakhsக்கு. 4 lakhsக்கு வந்து சாரி 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 lakhsக்கு. இது எல்லாம் கூட்டுங்க 600 கிட்டக்க வந்துருது. ஆனா 450+ போட்டிருக்காங்க சார். 450+ இவங்க எப்படி கால்குலேட் பண்றாங்க, உங்களை எப்படி நம்ப வைக்கிறாங்க பாருங்க. மொத்தத்துல 450+ ஸ்டூடெண்ட்ஸ் 430 பேருக்கு 4 lakhs தான். 95% மேல வந்து 4 லட்சம் தான் கொடுத்திருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 450+ அதுலயே என்னது 430 பேருக்கு எதுல கொடுத்திருக்காங்க 4 lakhs. 4 lakhs வந்து மினிமம் ஐடி கம்பெனியோட பேக்கேஜ் என்னது, ஒரு டிசிஎஸ்ஓ விப்ரோ காக்னிசன்ட் சிடிஎஸ்ஓ ஆவரேஜ் வந்து அவங்களோட இனிஷியல் பேக்கேஜே என்னது 4 lakhs. இப்ப 450+ வந்து 430 பேருக்கே வந்து அவங்க 4 lakhsல தான் பண்ணி கொடுத்திருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இந்த கால்குலேஷன் அவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னா, அந்த 450ல வந்து 430 ஒண்ணு, அந்த 92 பேர் வந்து அந்த 450க்குள்ள தான், இந்த 55 பேர் அந்த 430க்குள்ள தான், அது 13 பேர் அதுக்குள்ள தான், இங்க டாப் 4 பேர் அதுக்குள்ள தான். சரி, இது வந்து உங்களுக்கு என்ன புரியுது, உங்களை நம்பர் கேம்ல வந்து உங்களை மயக்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு நீங்க எல்லா ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க, ஹையஸ்ட் சேலரி இந்த இவங்க என்ன சொல்ற, இந்த ஒரு காலேஜோட ப்ரோச்சர்ஸ் ஹையஸ்ட் சேலரின்னு சொல்லி என்னது, ஒரு 40 lakhsக்கு 4 பேர்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, 40 லட்சம் தான் உங்க மைண்டுக்கு சைக்காலஜிக்கலா போகும். ஆனா 95 to 96% அவங்க வாங்கி கொடுத்தது எவ்வளோ, 4 lakhsக்கு. ஆனா அவங்க ஃபோக்கஸ் பண்ணது இந்த காலேஜ் வந்து 40 lakhs, இதுக்கு முன்னாடி சொன்ன காலேஜ் 51 lakhs. ஒரு பையன் 2 பையனை வச்சுக்கிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு மேக்சிமம் வாங்குற சேலரியை வந்து அவங்க என்ன செய்யறாங்க, இது பண்றாங்க. இது ஒரு ரீசெண்டா எனக்கு கிடைச்ச 2-3 ப்ரௌச்சர்ஸ். மேபி வந்து இப்போ ரீசெண்டா அவங்க அப்டேட் பண்ணி வேற ப்ரௌச்சர்ஸ் இருக்கலாம். அவங்க என் கையில கொடுத்த ப்ரௌச்சர் அந்த எக்ஸிபிஷன்ல. ரைட். மேக்சிமம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற டாப்ல இருந்து பாட்டம் லெவல் இருக்க காலேஜ்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு இது வச்சிருக்காங்க. ஒரு நீங்க அவங்க பிளேஸ்மெண்டோட ப்ரௌச்சர் பாத்தீங்கன்னா எல்லா ஐடி கம்பெனியோட ப்ரௌச்சர்ஸ் இங்க பாருங்க. ஒவ்வொரு காலேஜுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டா வந்து எல்லா ஐடி கம்பெனியும் சேர்த்து என்ன செஞ்சுறாங்க, ஒரு செட்டப் பண்ணிட்டு அவர் பிரஸ்டிஜியஸ் ரெக்ரூட்டர்ஸ், என்னது அவர் பிரஸ்டிஜியஸ் ரெக்ரூட்டர் சொல்லி ஒவ்வொரு காலேஜுமே வந்து ஒரு செட் ஆஃப் வந்து ஒரு டிசைன் வச்சுக்கிறாங்க.
ஒரே டிசைன், எல்லா இந்த தூக்கு அப்படியே எல்லா பிளேஸ்மெண்ட், அது இந்த வருஷம் வந்த பிளேஸ்மெண்டா, போன வருஷம் வந்த பிளேஸ்மெண்டா, இல்ல அந்த பையன் வெளியில போய் வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கினதா, அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. எங்க காலேஜ் பையன் வாங்கிட்டான், உங்க காலேஜ் பையன் அவனா வெளியில போய் வந்து பாஸ் அவுட் போய் வாங்கினானா, இல்ல ப்ரீவியஸ் பையன் பாஸ் அவுட் பண்ணி வந்து கம்பெனி மாறி வேற பெரிய கம்பெனிக்கு சேர்ந்தானா, அது எல்லாம் அவங்க பண்றது இல்ல. இன்னும் நிறைய இப்படி வந்து என்ன செஞ்சாங்க, அந்த ஐடி கம்பெனியோட எல்லா காலேஜுமே அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ணி போட்டுறாங்க. இன்னும் நிறைய காலேஜஸ் அப்படியே நல்லா டை போட்டு, இந்த மாதிரி கோட் போட்டு, பையன் டை போட்டு இப்படியே சிரிச்சு வந்து அந்த பையங்களோட வந்து போட்டோஸ் போட்டுக்கிறாங்க. மேக்சிமம் காலேஜஸ் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு அதுக்கு ஒரு டிசைன், ஒரு 50 பேர் எல்லாமே டை போட்டு அப்படியே என்னது, கேர்ள்ஸும் அப்படியே என்னது ஒரு கோட் போட்டு சிரிச்ச மாதிரி இப்படியே வந்து கீழே கம்பெனி பேர் போட்டு 12 lakhs ஆரம்பிச்சது, ஹைல இருந்து ஆரம்பிப்பாங்க. 12 lakhs, 6 lakhs, 4 lakhs, 3 lakhs அப்படியே வந்து என்ன செய்வாங்க, அவ்வளவுதான். இது ஒரு செட்டு. அப்புறம் ஒரு 4-5 கம்பெனி அப்படியே ஒரு 25 to 50 இது பண்ணிடுவாங்க பிளேஸ்மெண்ட். ஒரு சில காலேஜஸ், கொஞ்சம் சின்ன லெவல் காலேஜஸ் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய பேனர்ஸ் எல்லாம் அவங்கவுங்க காலேஜ் சுத்தி அவங்கவுங்க ஊர்ல எல்லாம் பேனர் ஒட்டுவாங்களே, அப்படியே குட்டி 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 குட்டியா தீப்பிடி படம் மாதிரி எல்லா பிளேஸ்மெண்ட் பண்ண பையனோட போட்டோஸ் குட்டி 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 குட்டியா நம்ம கண்ணுக்கே தெரியாது. கேட்டா வந்து அந்த ஃபுல் ஃபிளெக்ஸ் வந்து என்னது, பையங்க போட்டோ. தூரத்திலிருந்து பார்க்கிறவங்களுக்கு என்ன ஆகும், இந்த காலேஜ்ல வந்து நல்ல நல்ல கம்பெனியில வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. உள்ள உத்து பாத்தீங்கன்னா சாலரி பாத்தீங்கன்னா 3 lakhs, 3.2 lakhs. இன்னும் வந்து ரொம்ப சின்ன காலேஜ் வந்து 1.4 lakhs, 1.6 lakhsக்குலாம் வந்து பேனர்ஸ் இருக்கு. ஆனா இத பார்த்துக்கிட்டு வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க, மயங்குறீங்க. புரியுதா? எதுவுமே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஒரு காலேஜை செலக்ட் பண்ணும்போது அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா பில்டிங் கிடையாது, அந்த காலேஜில் இருக்கிற எல்லா லேப்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அப்டேட்டா இருக்கா, அங்க இருக்கிற ஃபேக்கல்டி வந்து ஹைலி குவாலிஃபைடா, பிஹெச்டி படிச்சு எத்தனை ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஃபேக்கல்டி ரிட்டென்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ ஈவன் நிறைய காலேஜஸ்ல வந்து ஃப்ரெஷர்ஸ் தான். இப்போ கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 75 to 80% வந்து ஃப்ரெஷர்ஸ். ஏன்னா ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஒரு பெரிய காலேஜ் போயிடுறாங்க. மிச்சம் இருக்கிற காலேஜ்லாம் வந்து ஃப்ரெஷர்ஸ் தான் வந்து இப்போ ரெக்குயர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரெஷர்ஸ் எப்படி வந்து இது பண்ணுவாங்க, இதை நீங்க நோட் பண்ணணும். பிளேஸ்மெண்ட் சைடில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க நல்ல வேர்டிங் பாருங்களேன். ஆஃபர் 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 வேற, அப்பாயின்மெண்ட் வேற. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கப்பா. ஆஃபர் வேற, அப்பாயின்மெண்ட் வேற. நீங்க பாக்குற வந்து உங்ககிட்ட வந்து ப்ரோச்சர்ஸ் எல்லாம் எல்லாமே இப்போ நீங்க எக்ஸ்போ போய் வாங்கியிருப்பீங்களா, இப்போ எடுத்து பாருங்க உங்கள்கிட்ட எத்தனை ப்ரோச்சர் இருக்குன்னு. எல்லா ப்ரோச்சர்லயும் அவங்க என்ன போட்டுருப்பாங்கன்னா ஆஃபர்ஸ். ஆஃபர்ஸ்னா வந்து ப்ரொபோஷனலி செலக்டட் தான். ஈவன் இப்போ பெரிய பெரிய ஐடி கம்பெனியில அப்பாயின்மெண்ட் ஆனவங்களே வந்து பெஞ்சில் இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெரிய பெரிய கம்பெனியில பிளேஸ்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களே இன்னும் வந்து அவங்களுக்கு ஜாப் அலோகேஷன் கொடுக்காம பெஞ்சில் இருக்காங்க. பெஞ்சுனா வேலைக்கு எடுத்துட்டேன், இன்னும் வந்து உனக்கு ப்ராஜெக்ட் அலாட் பண்ணலன்னு. இப்படி வந்து இப்போ ரீசெண்டா 2 years நிறைய பேர் வந்து பெஞ்சில் தான் இருக்காங்க. இவங்களுக்கே பிளேஸ்மெண்ட் அந்த காலேஜ் அந்த கம்பெனிஸ் வந்து ஜாப் அசைன் பண்ணல. இப்போ புதுசா போறவங்க வந்து நீங்களும் என்னது முதல்ல ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க ஃபோன் பண்ணி நான் கேட்டதில்ல, சார் ஆஃபர் கொடுத்து 6 மாசம் ஆச்சு சார், 8 மாசம் ஆச்சு சார், 1 year ஆச்சு சார், லாஸ்ட் இயர் எங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதுவரை வந்து அந்த கம்பெனியில வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆஃபர் நான் வந்து நோட்டீஸ் மாதிரி இந்தா 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 பிளேஸ்மெண்ட் பண்ணது எல்லாமே ஆஃபர் கொடுக்கலாம். அப்பாயின்மெண்ட் வந்து எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க, இதை நீங்க நோட் பண்ணுங்க. அதுதான் நீங்க விசாரிக்கணும். சும்மா விளம்பரத்தை பார்த்துக்கிட்டு வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது, ஹையஸ்ட் சேலரி, ஆவரேஜ் சேலரி, மெயினா நீங்க வந்து ஹையஸ்ட் சேலரி பார்க்க கூடாது ஸ்டூடெண்ட்ஸ்.
மெயினாக ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஆவரேஜ் சேலரி. ஆவரேஜ் சேலரினா வாங்கின எல்லா பையனோட சம்பளத்தையும் ஆட் பண்ணி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்கள வந்து என்ன செய்வாங்க, டிவைட் பண்ணுவாங்க. இதுதான் ஆவரேஜ் சேலரி. இதுதான் வந்து நீங்கள் வந்து ஒரு காலேஜ் வந்து 10 lakhs 12 lakhs ஆவரேஜ் சேலரி இருந்தால் மினிமம் வந்து அங்கே வந்து என்னது 10க்கு அரௌண்ட் வாங்கியிருக்கான்னு அர்த்தம். ஸோ ஆவரேஜ் சேலரி தான் பார்க்கணும், புரியுதா? எந்த காலேஜில் வந்து ஆவரேஜ் சேலரி ஹையாக இருக்கோ அந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய் பாய்.